Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத் இந்தியன் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப். இது வந்து த்ரிஷா இன்ஸ்பயர்ட் மேக்கப்பும் கூட. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் அப்போது இந்த மேக்கப் லுக் போட்டிருந்தாங்க. நீங்கள் சேனலில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தீங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக அந்த லுக்கை மட்டும் நான் ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்ஃப்லேருந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். உங்கள் ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்லி நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணணும். ஸோ பண்ணலைன்னா அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டுமாவது அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்பை எப்போவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமருக்கு நான் இங்கே சுகரோட ப்ரைமர் எடுத்துகிட்ருக்கேன். இந்த க்ளோ ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா சிலிக்கன் பேஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த போ ஃபில்லிங் அந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்மூதனாகும், ஸ்கின் ஸ்மூதனாகும். ஸோ உங்களுக்கு ஆக்னே மார்க்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, பம்பியாக இருந்தால் கூட ப்ரைமர் போட்டால் கொஞ்சம் ஸ்கின்னை ஸ்மூதன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கலர் கரெக்டர். நான் இங்கே ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அண்ட் எங்கெல்லாம் எனக்கு வந்து லைக் டல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதோ அங்கெல்லாம் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே அண்ட் வாயை சுற்றி இங்கெல்லாம். ஃபவுண்டேஷனுக்கு ஃபார்வர்ட் 52லேருந்து எடுக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ரெனேயோட ஃபேஸ் க்ளோ மிக்ஸ் பண்ணி நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். கைஸ், இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட். சச் அ பியூட்டிஃபுல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஃபுல் கவரேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. வேணுங்கும் போது நீங்கள் இப்போ ஷேர் அவுட்டும் பண்ணலாம். நான் பண்ண மாதிரி ஃபேஸ் க்ளோ ஆட் பண்ணி க்ளோயி லுக் ஷேர் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனை ட்ரை பண்ணுங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நான் ஒரு 3D ப்ரஷ், அதாவது ரெனே காஸ்மெட்டிக்ஸில் வந்து 3D ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மாதிரி இருக்கிற இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கன்சீலருக்கு நான் சுகரோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதுவும் அகெயின் வெரி பியூட்டிஃபுல் கன்சீலர். நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே தான் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டர் போட்டப்போ பேசிக்லி அங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஹைலைட்டிங்காகவும் வேலை செய்யும். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இந்த ஃபேஸ் செட் பண்ணிக்கிறதுக்கு மேக்லேருந்து NC40 எடுத்து என்னோடய கண்ணு கீழே அண்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும்தான் நான் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல் ஃபேஸ்க்கு நான் போட போகிறது கிடையாது. மெயினாக வந்து அண்டர் ஐ க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை செட் பண்ணிக்கிறேன். இப்போது ஐப்ரோஸ்க்கு நான் சுகர்லேருந்து ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்துகிட்டு அந்த லைட் ஸ்கின் டோன் ஷேடை என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ லுக் வந்து வெரி வெரி சிம்பிள். கோல்டன் ப்ரௌன் இந்த ஷேட்ஸில் தான் இருக்கும். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த க்ரீஸ் ஏரியாவை டீப்பன் லுக் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஃபாயில் ஐஷேடோ மாதிரி எடுத்துகிட்டு அந்த கோல்டன் ஷேடை எடுத்து என்னோடய லிட் ஸ்பேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர் கார்னரை கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கிறதுக்கு அந்த டார்க் ப்ரௌனர் எடுத்துகிட்டு நான் இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் மேப்ளினோட கொலோசல் ஐலைனர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு பேசிக் சட்டில் விங் ஐலைனர் தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் அப்படியே போய்க்கலாம். இந்த வெட்டிங் கெஸ்ட் லுக் மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மேக்கப்பில் ப்ரோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டைமும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் இந்த இபாக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து காஜல் எடுத்து என் கண்ணுள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதை நான் ஸ்மட்ஜ் அவுட்டும் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் ஆல்சோ ஐஷேடோ வச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐலாஷஸ். இந்த லுக்கில் அவங்க ஐலாஷஸ் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ நானும் இங்கே ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சுட்டேன். அண்ட் இப்போ கான்டோரிங்க்கு பார்த்திங்கன்னா லாரியல்லேருந்து ஒரு கான்டோர் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய நோஸ் ஏரியாவில் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சீக் போன் எல்லாமே நம்ம கான்டோர் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மூக் சைடில் பவுடரும் போட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, அதனால நான் ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு அதை நான் ஸ்லைட்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அந்த ப்ளஷ் ஷேட் எடுத்துகிட்டு எங்கே கான்ட்ரார் அப்ளை பண்ணோமோ அதுக்கு மேலே அதே ஷேப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். ஆப்பிளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் பரத் அண்ட் டாரிஸ் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு என்னோடய சென்டர்ஸில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ட்ரிஷா ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவியாக சூப்பராக இருந்தது, டியூவியாக. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் இங்கே ட்ரை பண்ணுறோம். அதனால தான் ஃபேஸ் பேஸில் ரெனேயோட ஃபேஸ் க்ளோ ஆட் பண்ணேன். இப்போ ஹைலைட்டரும் நல்ல சட்டில் கோல்டனிஷ் ஹைலைட்டர். அண்ட் தென் பிங்க் லிப்ஸ்டிக்கு நான் ஃபார்வர் 52லேருந்து பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிங்க் லிப்ஸ்டிக் வந்து அந்த ஷேடோட சூட் ஆகலை ஆக்சுவலி அவங்க போட்டிருக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ ஐஷேடோ பேலட்டில் அந்த ஷேடு எடுத்துகிட்டு இந்த லிப்ஸ்டிக் மேலே நான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல ஹேக் கைஸ். உங்ககிட்ட இப்போ கரண்ட்லி அந்த ஷேட் லிப்ஸ்டிக் இல்லைனா நீங்கள் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த மாதிரி மேலே லிப்ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஸ்லைட்டாக நாயக்காவோட லிப் க்ளாஸையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் லுக். உங்களுக்கு இந்த ஓவராலாக இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிஷாவோட சவுத் இந்தியன் மேக்கப் லுக், இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ என் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. என்னோட போத் பேஜஸ்லையும் உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை கைஸ்.